ಸೋದನೆ ಜಾವಡಿಗಲ್ ಒಂದು ಸ್ಟ್ಯಾಟಿಕ್ ಸರ್ವೆಲೆನ್ಸ್ ಟೀಮ್ಸ್ ಫ್ளைங் ஸ்குவாட் அனைத்து போலீஸ் செக் போஸ்ட் எல்லாமே வந்து ஸ்ட்ரிக்ட்லி செக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அமல் வந்தப்புறம் தேவையான நடவடிக்கைகள் கோட் ஆஃப் கான்டக்ட் ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக எல்லா நடவடிக்கை எடுத்துகிட்ருக்காங்க. மொத்தமாக பதட்டமான மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் நிறைய இருக்குது சார். என்ன மாதிரியான நடவடிக்கைகள் குற்றப்பதிவு சம்பவங்கள் இருந்தாங்க, அந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கைதுகள் அந்த மாதிரி எவ்வளோ சார் பண்ணியிருக்காங்க? ஆமாம், சீரீஸ் ஆஃப் மெஷர்ஸ் ஃபார் செக்யூரிட்டி எடுத்துகிட்ருக்காங்க. நான் அவைலபிள் வாரண்ட் எக்ஸிக்யூஷன் இருக்கட்டும், டிப்ளாய்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் போலீஸ் டீம்ஸ் அது இருக்கட்டும், செக்யூரிட்டி ப்ரொசீடிங்ஸ் 126 BNSS நிறைய ப்ரொசீடிங்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அதே மாதிரி இப்போது போலீஸ் அப்சர்வர்ஸ் வந்திருக்காங்க, சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் வந்திருக்காங்க. ஸோ தேர்தல் ஆணையன்படி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டிஐஜி அவர் தலைமையில் எல்லா செக்யூரிட்டி ஆக்டிவிட்டீஸ் தீவிரமாக நடந்துருக்கு. எவ்வளோ நம்பர்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் வழக்கமாக சொல்கிறதில்ல, பட் எல்லாமே இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவருடைய செக்யூரிட்டி ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய குண்டாஸ் நடவடிக்கை எடுத்துருக்காங்க. இல்லை, எக்ஸலண்ட் இன்வெஸ்டிகேஷன் இன் டுட்டுக்குடியின் கேஸ். அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸை வந்து பீரியாடிக்கலாக இப்போ நம்ம இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுறோமா சார்? ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் ரொம்ப க்ளோஸ் வாட்ச் தான் வச்சிட்ருக்காங்க. இந்த ஆள் கூட வாஸ் கன்விக்டட். இவர் வந்து ரொம்ப நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் தூத்துக்குடி போலீஸ் அந்த டைமில் ரொம்ப ஒரு ஆல்மோஸ்ட் குவிக் டைம்லேயே கன்விக்ஷன் வாங்கியிருக்காங்க அந்த கேஸில். அப்புறம் கூட அவர் நிறைய வருஷமாக ஜெயிலில் தான் அந்த ஆள் இருந்தாங்க. ஈவன் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறம் வாஸ் சைனிங் டெய்லி. அந்த டைமில் கூட சைன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க எவ்ரிடே. பட் க்ளோஸ் வாட்ச் இஸ் பீங் கெப்ட் ஆன் ஆல் ஹிஸ்ட்ரி ஷீட்டர். பட் சம்டைம்ஸ் நாட் எவ்ரி இன்சிடென்ட் கேன் பி ப்ரிவென்டட் ஆல் த டைம். ஸோ இந்த இன்சிடென்ட்லேயே பல நாட்கள் அவர் அங்கே போய் அவங்க நண்பரோட சித்தி வீட்டில் தான் போய் இருந்து இது பண்ணதாக சொல்கிறாங்க. இந்த கேஸுன்னு இல்லை, பல சரித்திர பதிவேடுகள் இருக்கக்கூடியவர்கள் வந்து முடிஞ்சு, அதாவது அவங்களுடைய கேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்ச் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஒரு தகவல். ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நிறைய இந்த மாதிரி நம்ம ப்ரிவென்ஷன் ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் நம்ம சொல்கிறதில்ல. பட் இது வந்து ஆல்மோஸ்ட் இட் இஸ் அ பிளைண்ட் கேஸ். நீங்களெல்லாம் ஆல்மோஸ்ட் 10 நாளாக அங்கெல்லாம் இருந்துட்டுருக்கீங்க. யாருக்கும் ஒன்றும் இது மேலே சரியான ஒரு தகவல் இல்லாமல் தான் இருந்தது. ரொம்ப ஒரு சயின்டிஃபிக், அது ஆல்ரெடி தூத்துக்குடி எஸ்பி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப சயின்டிஃபிக் ஒரு நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் இது கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆள் கூட நிறைய வந்து ஆல்ரெடி ஹஸ் பீன் கன்விக்டட் அண்ட் வி வில் டேக் வெரி சிவியர் ஆக்ஷன் டு என்ஷூர் வி அகெயின் ப்ராசிக்யூட் த கேஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். வேறு யாருக்கும் தொடர்பு நபர் அதில் கூடுதலாக அந்த ஊர்க்காரனே இன்வெஸ்டிகேஷன் இருக்கிறாரா அல்லது கூடுதலான நபர்கள்? அந்த மாதிரி நமக்கு ஒன்றும் தகவல் இல்லை. நமக்கு ஒன்றும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றும் தகவல் இல்லை. அவர் ஒரு தனி மனிதனாக தான் அந்த ஆமாம் ஆமாம். ஆஸ் ஆஃப் நவ் வி ஹேவ் நோ சச் இன்ஃபர்மேஷன். Election will also go for DNA examination of this person to have a proper foolproof evidence so that it will be a watertight case. Election checking, it's all going on as a routine practice. As a South Zone AG, what is your appeal to the general public, sir? சில இடத்துல எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்கிங் எல்லாம் பண்ணி தான் பண்ணுவாங்க, தீவிரமாக தான் பண்ணுவாங்க. அது ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணணும். யார் இருந்தாலும் சரி, எல்லாமே எல்லா வண்டிகள் யாருமே பார்க்காமலே எல்லா வண்டி கண்டிப்பாக தீவிரமாக செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லையா, நான் புகார் வந்தால் புகார் கம்ப்ளைண்ட் நம்பர் இருக்குது 1950, இந்த மாதிரி எலெக்ஷன் கண்ட்ரோல் நம்பர் இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்தணும். என்ன தகவல் இருந்தால் உடனே கண்டிப்பாக கொடுங்க. ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் கண்ட்ரோல் ரூம் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரூம் இருக்குது. ஸோ என்ன தகவல் இருந்தால் உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. தேர்தல் விதிமுறைகள் மீறி செயல்பட்டு மக்களுக்கு இடையூறு போட்டால் என்ன மாதிரி நடவடிக்கை இருக்குது சார்? தேர்தல் விதிகள் ரொம்ப தீவிரமாக தான் இருக்குது. சீசர்ஸ் இருக்கோ, அரெஸ்ட் இருக்கோ, அது என்ன விதிப்படி சட்டப்படி என்ன இருக்குது நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்க. கரெக்டான நடவடிக்கை தான் எடுப்பாங்க. ஜாமீனில் இருக்கிறவங்க, அந்த பிணையில் வந்தவங்க, அந்த பழைய குற்றவாளிகள், இந்த மாதிரி அவங்க தேர்தல் டயத்தில் என்ன மாதிரி நடவடிக்கை அந்த மாதிரி? நம்ம இப்போ செக்யூரிட்டி ப்ரொசீடிங்ஸ் 126 BNSS இருக்குது. அதில் மோர் தென் ஐ திங்க் 600 பீப்புள் மேலே இப்போ திருநெல்வேலியில் எடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்லேயே ரொம்ப தீவிரமாக இந்த மாதிரி ஆளெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி செக்யூரிட்டி ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாதி மோதல் உள்ள கிராம பகுதிகளில் இந்த மாதிரி தேர்தலுக்கு இந்த மாதிரி இது வந்து இது தேர்தலுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. பட் வழக்கமாக இந்த மாவட்டம் அதில் ரொம்ப தீவிரமான கண்காணிப்பு இருந்து தான் இருக்கும்.
அந்த மாதிரி எந்த இஷ்யூ இருந்தாலும் சின்ன லெவல்லே நம்ம அட்டென்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். பட் என்ன இருந்தாலும் வில் டேக் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் ஆஸ் பர் லா வாட் எவர் இட் மே பி.